நல்லது பிரியமானவர்களே, மறுபடியுமாக இன்னொரு அருமையான ஓய்வு நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். கடந்த 6 மாதங்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எங்களை கண்ணிமை போல பாதுகாத்து சுமந்து வந்தார். போராட்டங்கள், உபத்திரவங்கள், நிந்தனைகள் வரும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு கடந்த 6 மாதங்களாக எங்களுக்கு உதவி செய்து வந்தார். உதவி செய்த தேவன், எங்களை பாதுகாத்து வழிநடத்தின தேவன், இனிமேல் எங்களுக்கு முன்பதாக இருக்கிற அத்தனை மாதங்களையும் காக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், வாக்கு மாறாதவராக இருக்கிறார். ஆனபடியினாலே எதை குறித்தும் பயப்படாதீர்கள், எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். நல்லது. இந்த நாளிலே, இந்த முதலாவது வாரத்திலே எபேசியருக்கு எழுதிய நிருபத்தை உங்களுக்கு கற்பிக்கும்படியாக கடந்த வாரம் முழுவதும் நான் நேரத்தை செலவழித்து அதை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தேன். எபேசியருக்கு எழுதிய நிருபத்தின் அத்தனை ஆழமான செய்திகளையும் அதனுடைய கிரேக்க மொழிபெயர்ப்புகளையும் அதிலே உள்ளடங்கி இருக்கிற அத்தனை செய்திகளையும் உங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ளும்படியாக கடந்த வாரத்திலே நான் ஒரு சில நேரங்களை செலவழித்து அவற்றை நான் தயார் செய்து வெள்ளிக்கிழமை வரும் பொழுது எல்லாவற்றையும் நான் முடித்து ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்று, உங்கள் மத்தியிலே எபேசியர் எழுதிய நிருபத்தை கற்பிக்கிற முதலாவது வாரமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தேன். இப்படியாக இருக்கும் பொழுது கடந்த வெள்ளிக்கிழமை 2 நாட்களுக்கு முன்பதாக நீங்கள் அநேகர் அறிந்திருப்பீர்கள், 2 சகோதரர்களுடைய பிறந்த நாள் வந்தது. அவர்களோடு நேரத்தை செலவழித்துவிட்டு நான் ஒரு 11 மணி அளவில் வீட்டுக்கு திரும்பி என்னுடைய அறையிலே நான் உட்கார்ந்திருக்கும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த அறையை நிரப்பினது. அப்பொழுது நான் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நீர் என்ன காரியத்தை சொல்ல விரும்புகிறீர் என்று நான் கேட்டேன். இப்படியாக அவர் கேட்கும் பொழுது, அவரிடத்திலே நான் விசாரிக்கும் பொழுது, கர்த்தர் இந்த சபையிலே இருக்கிற அநேகருடைய முகங்களை எனக்கு முன்பதாக கொண்டு வந்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு முகங்களும் எனக்கு முன்பதாக வரும் பொழுது அந்த நபருடைய வாழ்க்கையிலே இருக்கிற சகல காரியத்தையும் தெளிவாக எனக்கு காணக்கூடியதாக இருந்தது. இப்படியாக கர்த்தர் எனக்கு அநேக நபர்களுடைய முகங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்களையும் குறித்து என்னோடு கூட வெளிப்படுத்திய பின்பு என்னுடைய இருதயம் அதிக பாரமாக மாறினது. என்னால் அந்த ராத்திரி தூங்க முடியவில்லை. இப்படி இருக்கும் பொழுது விடிய காலமாகின பின்பதாக கர்த்தருடைய சமூகத்திலே நான் பிரார்த்தித்து, ஆண்டவரே, எபேசியர் எழுதிய நிருபம் அல்ல, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்கு தேவையான வார்த்தையை நீர் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் வார்த்தையை கேட்காவிட்டால் அவர்களால் இனிமேலும் பயணித்து போவதற்கு கடினமாக இருக்குமே என்று நான் பிரார்த்தித்த அந்த சந்தர்ப்பத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். ஆனபடியினாலே இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் all the previous slides. Where's the other slides?
This is not good. Okay. Here it comes again. Okay. What happened? Was it stuck? Okay. ஆனபடியினாலே இந்த நாளிலே I want to talk about troubles and struggles. As I am speaking with you right now, we see a lot of troubles and struggles. இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற மன அழுத்தங்களை குறித்து, அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற துன்பங்களை குறித்து உங்களோடு கூட நான் பேச வாஞ்சியோடு கூட இருக்கிறேன். இந்த வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்ல, மாறாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியாக சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த உபத்திரவம் என்று சொல்லப்படுகிற தமிழ் வார்த்தை த்லீப்சிஸ் என்று சொல்லப்படுகிற கிரேக்க வார்த்தையிலே இருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த த்லீப்சிஸ் என்று சொல்லப்படுகிற கிரேக்க வார்த்தையின் அர்த்தத்தை நாங்கள் ஆங்கிலத்திலே பார்க்கும் பொழுது 3 விதமான அர்த்தங்களை எங்களுக்கு கொடுக்கிறது. நம்பர் 1, எக்ஸ்ட்ரீம் பிரஷர், 2, affliction, and 3, distress. அதிகமாக அழுத்தங்கள், மிகுந்த துன்பங்கள் என்று பொருள்படும். பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே உலாவிய பொழுது, அவர் தன்னுடைய ஊழியத்தின் காலத்திலே உலகத்திலே வரப்போகிற கிறிஸ்தவர்களை பார்த்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த உலகத்திலே அதிகமான அழுத்தங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. அதிகமான அழுத்தங்கள் மாத்திரமல்ல, மிகுந்த துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் பார்த்து அவர் தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 6வது அதிகாரம் 12வது அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது இப்படியாக அவர் எழுதுகிறார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரம் அல்ல, அதாவது மனிதர்களுக்கு இடையிலாக அல்ல, மாறாக துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளோடு சேனைகளோடு எங்களுக்கு போராட்டம் உண்டு. மறுபடியுமாக இந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற போராட்டம் என்கிறதான இந்த சொல் பாலே என்று சொல்லப்படுகிற கிரேக்க வார்த்தையிலே இருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலே என்று சொல்லப்படுகிற கிரேக்க வார்த்தையை ஆங்கிலத்திலே வியாக்கியானம் செய்யும் பொழுது மறுபடியுமாக 3 விதமான அர்த்தங்களை எங்களுக்கு கொடுக்கிறது. 1, struggles, 2, fights, 3, conflicts. மிகுந்த போராட்டங்கள். ஆனபடியினாலே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற, இயேசு கிறிஸ்துவானவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலே மிகுந்த மன அழுத்தங்களும் மிகுந்த சோதனைகளும் பயங்கரமான உபத்திரவங்களும் வரும் என்று வேதம் முன் அறிவித்திருக்கிறது. அது மாத்திரமல்ல,
இப்படியாக பயங்கரமான உபத்திரவங்கள் வரும் பொழுது, பயங்கரமான அழுத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு வரும் பொழுது, துன்பங்கள் ஏற்படும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, அப்படிப்பட்ட போராட்டங்களையும் உபத்திரவங்களையும் நிந்தனைகளையும் அவமானங்களையும் மன அழுத்தங்களையும் மேற்கொள்வது எப்படி என்பதையும் பரிசுத்த வேதாகமம் எங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆனபடியினாலே இந்த நாளிலே எப்படிப்பட்ட போராட்டங்கள், எப்படிப்பட்ட உபத்திரவங்கள், எப்படிப்பட்ட மன அழுத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்தாலும், அத்தனை மன அழுத்தங்களையும் அத்தனை தோல்விகளையும் தடைகளையும் உங்களால் ஜெயம் கொள்ள முடியும். எப்படி ஜெயம் கொள்ள முடியும்? 5 விதமான வழிகளை இந்த நாளிலே உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். 5 strategies for overcoming challenges. So listen to me very carefully. These are the absolute tools that you are going to use in order to overcome every single challenge that you are going to encounter in your life. இந்த நாளிலே எப்படி போராட்டங்களிலே இருந்து நாங்கள் ஜெயம் கொள்வது, எப்படி போராட்டங்களை மிகுந்த அழுத்தங்களை நாங்கள் மேற்கொள்வது என்பதை யோசுவா புத்தகம் 6வது அதிகாரத்திலே இருந்து நாங்கள் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, யோசுவா 6வது அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரத்திலே அருமையான ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அநேக வருடங்களுக்கு முன்பதாக மெய்யாகவே தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை நம்பினவர்கள் முகம் கொடுத்த ஒரு பயங்கரமான ஒரு செய்தி, ஒரு கதை அந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அது என்ன கதை என்றால், இஸ்ரவேலர் கிட்டத்தட்ட 430 வருடங்களாக எகிப்து தேசத்திலே அடிமையாக இருந்து கடைசியாக மோசே கூடாக அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். மோசே கூடாக அவர்கள் தேசத்திலே இருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலே எகிப்து தேசத்தை விட்டு அவர்களுக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்தை நோக்கி அவர்கள் போகும் பொழுதும் அநேக உபத்திரவங்கள், அநேக துன்பங்கள், அநேக போராட்டங்கள், அநேக மரணங்கள், அநேக வியாதிகள், அநேக தோல்விகள், அநேக இக்கட்டான சூழ்நிலைகள் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆனாலும் அவர்கள் அத்தனையும் கடந்து கடைசியாக தேவனால் முன்குறிக்கப்பட்ட, தேவனால் வாக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக அவர்கள் கிட்ட வந்து விட்டார்கள். They were so close. இப்படியாக வரும் பொழுது கடைசியாக அவர்கள் அந்த தேசத்துக்கு, தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த நல்ல தேசத்துக்கு அவர்கள் பிரவேசிக்க முன்பதாக, கடைசியாக அவர்களுக்கு முன்பதாக பெரிய ஒரு மதில் இருந்தது. தேவன் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தேசத்துக்குள் அவர்கள் பிரவேசிக்க கூடாதபடி, அவர்களை அந்த தேசத்துக்குள் பிரவேசிக்காதபடி அவர்களையும் அந்த தேசத்தையும் பிரித்து வைத்து, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற கூடாதபடிக்கு இதோ அவர்களை முற்றுமாக பிரித்து வைத்த ஒரு பயங்கரமான கோட்டை அவர்களுக்கு முன்பதாக இருந்தது. அந்த கோட்டையின் பெயர் எரிகோ என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அக்காலத்திலே தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு கோட்டையை அவர்கள் சந்தித்தார்கள். இந்த கோட்டை அவர்களுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக பயங்கரமான ஒரு தடையாக இருந்தது.
தேவன் அவர்களுக்கு வைத்திருந்த அந்த நல்ல தேசத்தையும், தேவன் அவர்களுக்கு நியமித்திருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்கள் சுதந்தரிக்காத படிக்கு அவர்களுக்கு முன்பதாக இந்த பயங்கரமான கோட்டை காணப்பட்டது. இப்படிப்பட்ட அந்த பயங்கரமான கோட்டையின் நிமித்தம் அநேக இஸ்ரவேலுடைய இருதயங்கள் மிகுந்த அழுத்தத்தோடு, மிகுந்த பாரத்தோடு, மிகுந்த கலக்கத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அநேகருடைய கேள்வி, 430 வருடமாக நான் கஷ்டப்பட்டேன், 430 வருடமாக அடிமைத்தனமாக நான் வாழ்ந்தேன். அது மாத்திரமல்ல, 430 வருடங்களுக்கு பின்பதாக தேவன் விடுதலையாக்கின பின்பதாகவும் பிரயாணத்திலே எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ போராட்டங்கள், அத்தனை போராட்டங்களையும் சகித்து தாண்டி தேவன் எனக்கு கொடுத்த இந்த தேசத்துக்கு முன்பதாக வந்து இதோ இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு கோட்டைக்கு முன்பதாக நிற்கிறோம் என்று கலங்கி போயிருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக இப்படிப்பட்ட அநேக எரிகோ கோட்டைகள், அநேக எரிகோ மதில்கள் காணப்படுகிறது. தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறவைகளை சுதந்தரிக்க கூடாதபடி இதோ அநேக மன அழுத்தங்களை எங்களுக்கு கொண்டு வருகிற, அநேக போராட்டங்களையும் குழப்பங்களையும் நிந்தனைகளையும் எங்களுக்கு கொண்டு வருகிற அநேக எரிகோ மதில்கள் எங்களுக்கு முன்பதாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட எரிகோ மதில்கள் உங்களுக்கு முன்பதாக காணப்பட்டாலும் அத்தனை மதில்களையும் இடித்து கீழே கொண்டு வர 5 விதமான வழிகளை உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். If you listen to me carefully and if you apply these strategies, you will bring down every single wall that is in front of you, and there is no force out there who is going to stop you. யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லுகிறது: எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது. It was completely closed. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. See, I just told you, it was completely blocked. இப்படியாக இஸ்ரவேலர் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க கூடாதபடி அவர்கள் பயங்கரமான இந்த மதில்களை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, எப்படி இந்த மதிலை தாண்டுவது, எப்படி நாங்கள் பிரவேசிப்பது, நாங்கள் பிரவேசிக்காதபடி அவர்கள் வெளியே வராதபடி பயங்கரமான சுவர்கள் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறதே, எப்படி நாங்கள் இதை மேற்கொள்வது என்று மன அழுத்தத்தோடு இருந்த தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து, குழப்பத்தோடு இருந்த இஸ்ரவேலரை பார்த்து கர்த்தர் தம்முடைய தாசனுக்கூடாக என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதின் ராஜாவையும் அதின் சகல யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் கவனமாக சிந்தித்து வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலர் எப்படிப்பட்ட குழப்பத்தோடு இருந்தார்கள் தெரியுமா? எப்படி இந்த கோட்டையை தகர்த்து போடுவது, எப்படி இந்த மதிலை தாண்டுவது, எப்படி இந்த மதிலை தாண்டி அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்களோடு யுத்தம் செய்வது, எப்படி நாங்கள் இந்த எரிகோ பட்டணத்தை பிடிப்பது என்று அவர்கள் அறியாதது நிமித்தம், குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே மன அழுத்தத்தின் நிமித்தம் மிகுந்த ஒரு கலக்கமான கலங்கி இருந்த சூழ்நிலையிலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். பிரியமானவர்களே, முதலாவதாக தேவனுடைய பிள்ளைகள் கலக்கமான
குழப்பமான சூழ்நிலையில இருக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு முதலாவதாக செய்த காரியம், முதலாவதாக அவர்களுக்கு காண்பித்த காரியம், முதலாவதாக அவர்களுக்கு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஒரு வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? நான் உன் கையிலே அந்த பட்டணத்தை கொடுப்பேன், நான் உன் கையிலே அந்த ராஜாவை கொடுப்பேன், நான் அந்த கையிலே யுத்த வீரர்களை கொடுப்பேன். எப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படி இந்த மதிலை தாண்டுவதென்று நீ அறியாமல் இருந்தாலும், இந்த மதிலுக்கு அப்புறமாக இருக்கிற யுத்த வீரர்களை குறித்து, அந்த யுத்த குதிரைகளை குறித்து நீ எப்படிப்பட்ட பயத்தை உடையவனாக இருந்தாலும், முதலாவதாக நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உன்னுடைய கையிலே அந்த பட்டணத்தை ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன். அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன். யோசுவா முதலாவதாக கர்த்தர் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்படியே அவர் பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1, உங்களுக்கு மிகுந்த மன அழுத்தங்கள் ஏற்படும் பொழுது, மிகுந்த மன பாரங்களும் துன்பங்களும் கலக்கங்களும் குழப்பங்களும் ஏற்படும் பொழுது, எப்பொழுதும் உங்களுடைய செவிகளை நீங்கள் கவனமாக திறந்திருக்க வேண்டும். ஏனென்றால் போராட்டத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, நிந்தனையின் மத்தியிலே தேவன் எப்பொழுதும் முதலாவதாக வாக்கு கொடுக்கிறவராக காணப்படுகிறார். ஆனபடியினாலே strategy number 1, always claim God's promise during dark time. He will not give us the direction, he will not give us the deliverance, or he may not give us or show anything, but rather he would first give us a promise. ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தத்தின் தேவனாக இருக்கிறார். So when the dark time comes, when the difficult time comes, உபத்திரவங்கள் வரும் பொழுது என்ன செய்வது என்று கலங்கிய நேரங்களிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுங்கள். பிரியமானவர்களே, இந்த சபைக்கு இந்த வருடம் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வருடம் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் முதலாவதாக இந்த சபையிலே இருக்கிற ஒவ்வொரு நபரையும் பார்த்து அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். Claim God's promise during difficult times. Claim God's promise during dark time, because he is a God who always acts on the promises that he delivered for his people. That's strategy number 1. யோசுவா 6வது அதிகாரம் 3வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். Now first God delivered a promise. முதலாவதாக தேவன் என்ன செய்தார்? ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இப்பொழுது வாக்குத்தத்தத்தை கொடுத்து முடித்த பின்பு தேவன் யோசுவாவை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார், Now do exactly what I am asking you to do. யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாட்கள் செய்ய கடவீர்கள்.
7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பதாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவீர்கள். ஆசாரியர் எக்காலத்தை ஊத வேண்டும். இப்படியாக அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்துணியிடும்போது, நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். See, he is a God who always provide a plan and a way to overcome challenges. பிரியமானவர்களே, இப்பொழுது இஸ்ரவேலர் அவர்கள் நினைத்து, அவர்கள் கலங்கிக் கொண்டிருந்த, அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்த என்ன காரியம், எப்படி நான் இந்த பட்டணத்தை தாண்ட முடியும், எப்படி இந்த மதிலை நான் இடித்து போட முடியும், எப்படி அந்த பட்டணத்தை நான் பிடிக்க முடியும், எப்படி அந்த யுத்த வீரர்களோடு யுத்த சேனைகளோடு நான் போராட வேண்டும் என்று அவர்கள் கலங்கிய சூழ்நிலையிலே, மன அழுத்தமான சூழ்நிலையிலே, குழப்பமான சூழ்நிலையிலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை தெளிவாக அவர்களுக்கு சொல்லுகிறார். See, he is a God who always provides a plan and a way to overcome challenges. எப்பொழுதும் உங்களுக்கு போராட்டம் வரும் பொழுது, எப்பொழுதும் உங்களுக்கு உபத்திரவம் வரும் பொழுது, மன அழுத்தங்கள் ஏற்படும் பொழுது, மிகுந்த துன்பங்கள் வரும் பொழுது, அந்த துன்பங்களிலே இருந்து தப்பித்து கொள்ளும்படியாக, அந்த துன்பங்களை மேற்கொள்ளும்படியாக அவர் ஒரு வழியை எப்பொழுதும் உண்டாக்கிற தேவனாக இருக்கிறார். அதை அறிந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் ஒருபோதும் இடம் கொடுக்காதபடி சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக போக்கையும் அவர் உண்டாக்குகிறார். See, he is a God who always provides a way, who always provides a plan for you to overcome everything that you are facing today. So therefore, strategy number 2. What do you have to do? Because he is a God who always provides a plan, because he is always provides a way, strategy number 2, follow God's direction during dark time. எப்பொழுதும் தேவன் உங்களுக்கு காண்பிக்கிற அந்த வழியை எப்பொழுதும் பின்பற்றுகிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். அநேக சூழ்நிலைகளிலே எங்களுக்கு போராட்டங்கள் வரும் பொழுது, குழப்பங்கள் ஏற்படும் பொழுது எங்களுடைய இருதயங்கள் கலங்கி போகிறது. எங்களுடைய இருதயங்கள் கலங்கி போகிற சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய சிந்தனைகள் கலங்கி போகிறது. எங்களுடைய இருதயங்களும் எங்களுடைய சிந்தனைகளும் கலங்குற சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதனுக்கு யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனபடியினாலே கண்ணுக்கு எட்டிய தீர்மானங்களை அவர்கள் எடுக்கிறார்கள். நண்பர்களுக்கு அவர்கள் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை கேட்கிறார்கள். உற்றார் உறவினர்களை அவர்கள் தொடர்பு கொண்டு ஆலோசனை கேட்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, எப்பொழுதும் கர்த்தர் அப்பேற்பட்ட போராட்டத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு வழியை அவர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். So always make sure when you encounter difficult times, when you face obstacles, and when you are going through dark times, make sure you follow God's direction carefully during dark time. யோசுவா 6வது வசனம்
இப்படியாக தேவன் யோசுவாவுக்கு வழியை காண்பித்த பின்பு யோசுவா என்ன செய்கிறான் என்று பாருங்கள். 6வது வசனம். அந்தப்படியே, எல்லாரும் சொல்லுங்க, அந்தப்படியே, அந்தப்படியே, அந்தப்படியே. வேதம் சொல்லுகிறது, அந்தப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியர்களை அழைத்து, உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள், துணிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்களும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவர்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அநேக போராட்டங்கள், அநேக உபத்திரவங்கள். There were so many people who was with Joshua, questioned Joshua. அவர்கள் கேள்விகளை எழுப்பினார்கள். எப்படி கேள்விகளை எழுப்பினார்கள் தெரியுமா? What are you trying to do? We got to face, we got to fight, we got to head towards the wall, and we got to take down the city, we got to cross over, we got to fight. But what you are trying to say, you wanted us to just go round and around and around. It doesn't make sense. We got to go fight, take them down. That is logic. What you are saying is not logic. Instead, you want to just go and do a merry-go-round. What are you trying to talk about? But see, அந்தப்படியே, அந்தப்படியே, Joshua didn't listen to all these negative thoughts. அப்படியே தேவன் எப்படி சொன்னாரோ, even though that thing didn't make sense for Joshua, அந்தப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியர்களை அழைத்து கட்டளையிட்டான். Strategy number 3. This is absolutely important. Be obedient to God's word during difficult times. Obedience is the fundamental principle in Christian life. Obedience is absolute key for everyone to overcome every challenge. And Joshua did it. Even though things didn't make sense to Joshua, he chose to obey the Lord. ஆனபடியினாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியுமாக தன்னுடைய 13 நிருபங்களிலும் அவர் கீழ்ப்படிதல்களை குறித்து அதிகமான தடவைகள் அவர் எழுதியிருக்கிறார். Children, obey to your parents. Wife, obey to your husband. Husbands, obey to the authority. Obey to the church. Obey to the word of God. That's the only way for us to overcome every obstacles. Remember, obedience is a fundamental principle in Christian life. Absolute key for us to overcome. Sometimes God may say something which will not make any sense. நேற்றைய தினத்திலே we met at Brother Paul's house and we were reading a passage from the book of Kings. ஒரு ஏழை விதவை தன்னுடைய புருஷன் அதிகமாக கடனை வாங்கினது நிமித்தம் பயங்கரமான கடனுக்குள் அவள் இழுக்கப்பட்டாள். அந்த கடனை எப்படி திருப்பி கட்டுவது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே கடன் கொடுத்தவர்கள் அவளுடைய பிள்ளைகளை அடிமைகளாக பிடித்து கொள்ள அவர்கள் வந்திருந்தார்கள். இப்படியாக இருக்கும் பொழுது மன அழுத்தமாக மிகுந்த துன்பத்தோடு மனபாரத்தோடு எலிசா தீர்க்கதரிசி இடத்திலே போன இந்த சகோதரி, எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ போய் மறுபடியுமாக நீ பானைகளை வாங்கிக்கொள். Go borrow even more. Doesn't make sense. It was the borrowing that got this lady into this problem. But when the lady
approached the man of God. The man of God is asking that person to go borrow even more. And that lady had every reason to talk back and say, "What are you saying? It doesn't make sense. It is not logic, because what got me into this mess is my husband's borrowing, and you want me to go and borrow even more?" No, she obeyed. She obeyed. See, obedience is the fundamental principle in Christian life. If you can't obey, you have a big problem. You really do. I'm saying, and I've been saying this for the last 20 years, and I have been struggling with obedience for 5 years, long time back. So make sure that we use this strategy. And what is that? Be obedient to God's word during dark time. God may say something which will not make sense to you, but what matters is whether it is going to make sense to you or not. What matters is that you obey, you respond with the spirit of obedience. And that is what Joshua did. Joshua was leading a big army, huge army, and all these army, the leaders had different understanding, different views, and they were rallying against Joshua to say, "What are you trying to do? We got to just go down and fight and take down the wall and go and get them. It's that simple. Why are you making things so complicated which doesn't make any sense at all?" Joshua obeyed. So, strategy number 3. Be obedient to God's word during difficult times. And God always speaks. He doesn't open the heaven. He does sometimes. Most of the time, He speaks through the book of his book, the Bible. If you don't read the Bible, God is not going to communicate through you. And number 2, God always speaks through his servants. He's speaking. He's giving you a message through me. So understand this principle. Read the Bible. Go to church. Listen to God's word. What matters is that you obey. That's strategy number 3. யோசுவா 10வது வசனத்துக்கு நாங்கள் போகும் பொழுது, இப்பொழுது யோசுவா கீழ்ப்படிந்து ஆசாரியர்களுக்கு அவர் அப்படியாக சொல்லுகிறார். இப்பொழுது something is happening here. 10வது வசனம், யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும். Okay, repeat with me. Let me finish and you repeat with me. You ready? 1, 2, 3. சொல்லும் நாள் மட்டும். சொல்லும் நாள் மட்டும். I'm watching everyone very closely. I'm seeing whether your mouths have been open. சொல்லும் நாள் மட்டும். நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தங்காட்டாமலும் இருக்க வேண்டும். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். He commanded his people. இந்த இடத்துல
யோசுவா என்ன செய்கிறார்? Can someone think about this passage? See, he's saying, நான் உங்களுக்கு சொல்லும் வரை நீங்கள் உங்களுடைய வாயினாலே சத்தம் காட்டவும் கூடாது, ஒரு பேச்சும் புறப்படக்கூடாது. And the moment I say, you must act. You must act. See, பிரியமானவர்களே, பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது. அந்த மதிலுக்கு அப்புறமாக இருந்த இராணுவ சேனைகளை இக்கரையிலே இருந்த அநேக இஸ்ரவேல் யுத்த வீரர்கள் காண்காமலும் அவர்களுடைய பலத்தை அறியாமலும் இருந்தார்கள். யூ நெவர் நோ. அந்த ஒரு தமிழ்ல ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, ஆத்துல காலை வச்சா தான் என்ன தெரியுமா? ஆழம் தெரியுமா? ஆத்துல காலை வச்சு ஆழமான ஆத்துல காலை வச்சா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? மூழ்கி போயிருவீங்க. ரைட்? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆழம் தெரியாது. எப்படிப்பட்ட பயங்கரமானவங்க அந்த மதிலுக்கு அங்கிட்டு இருக்கிறாங்கன்னு no one really knew. They had a lot of questions. எப்படிப்பட்ட இராணுவம் அங்கிட்டு இருக்கும்? எப்படிப்பட்ட யுத்த வீரர்கள் அங்கிட்டு இருப்பார்கள்? எப்படிப்பட்ட சேனை ஆயுதங்கள் அவர்கள் வைத்திருப்பார்கள் என்று அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே யோசுவா என்ன செய்கிறான் தெரியுமா? கர்த்தர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் நிதானமாக கவனமாக அவன் செயல்படுத்துகிறான். See, strategy number 4. Be precise in following God's plan during dark time. Be precise in following God's plan during dark time. God will always show you a way how to challenge, how to overcome this problem. But the question is whether you are precisely following his directions or not. யோசுவா, தேவன் அவனுக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் துல்லியமாக, see, he is saying, you can't even speak a word until I command. He was so careful in following God's direction. So strategy number 4. அதிகமான போராட்டங்கள் உங்களுக்கு வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது, when you don't know what to do yourself a favor. Be precise in following God's plan during difficult time. அதே யோசுவா 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, இப்பொழுது நேரம் வந்தது. யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வசனத்தையும் யோசுவா கவனமாக கீழ்ப்படிந்து கிரயமாக பார்த்து 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 எல்லாவற்றையும் நிறைவேற்றி கடைசியாக தேவனால் முன் குறிக்கப்பட்ட அந்த நேரம் வந்தது. அந்த நேரம் வந்த பின்பு யோசுவா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? யோசுவாவுடைய கடைசி வார்த்தை, 7 தரம் ஆசாரியர்கள் எக்காலம் ஊதுகையில் தேவன் நியமித்தபடி அவர்கள் 7 நாட்களாக காத்திருந்து 7வது நாளிலே ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, இப்பொழுது ஆர்ப்பரியுங்கள், ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு இந்த பட்டணத்தை
பட்டணத்தை ஒப்பு கொடுத்தார். He has given this city. You remember this word. God spoke to Joshua in the first place and he promised. What did he promise? I will give you this city. அலங்கம் இன்னும் உடையவில்லை, அவர்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லை. இதோ நேரம் வந்தது. What Joshua is doing, அவருக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நினைவுபடுத்துகிறார். He commanded his people, it is time that you rejoice because the Lord has given this city. See, he reflected on the promise that was given by the Lord. When the dark time hits, see, always reflect on God's promises and rejoice over them during the dark times. That is how we overcome every obstacle. யோசுவா இப்படியாக செய்த பின்பு என்ன நடந்தது பாருங்க. எக்காலம் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. ஹalleluya. எப்படிப்பட்ட எரிகோ பட்டணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தடைகள், எப்படிப்பட்ட சவால்கள், எப்படிப்பட்ட அழுத்தங்கள், எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும், அத்தனை மதில்களும் உங்களுக்கு முன்பதாக தரைமட்டமாக இடிந்து வரும். But you have to follow God's direction. Rejoice, reflect on God's promise and rejoice over them. Only then you declare from your heart and you are saying, Lord, I know the Lord whom I believe is faithful, because he is a covenant keeping God. He is a promise keeper, and if he says something, he has to act on it. ஏனென்றால் பொய் சொல்வதற்கு மனிதனும் அல்ல, அவர் மனமான மனுபுத்திரனும் அல்ல. அவர் வாக்கு கொடுத்தார், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவராக இருப்பார். And he will do it. He will do it for you. He will bring down every walls that is in front of you. Don't worry about what the government is saying. Don't worry about your future. Don't worry about the present circumstances. All these walls will come down and God will bring every wall down and he will strike them every single day in front of your eyes, so that you will know that the Lord whom you serve is powerful. He who lives in you is greater than the one who lives outside. உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர் என்று அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்களுக்காக அவர் உயிரையே தியாகமாக கொடுத்தார். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பட்டணத்தை, இந்த சவால்களை அவர் இடித்து போடாமல் இருப்பார். So whatever the challenges that you are facing, sometimes when you see the process is too complicated and it may seem like you will never ever overcome this, but I'm here to tell you a good news. இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனால் உடைக்க கூடாத எந்த மதில்களும் இல்லை, அவரால் திறக்க கூடாத எந்த ஒரு வாசலும் இல்லை. செங்கடலை பிளந்த தேவன், கற்பாறையிலே இருந்து தண்ணீரை கொண்டு வந்த தேவன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நெருப்பிலே போடும் பொழுது நெருப்பிலே நடந்து அவர்களை ஒரு தாய் காப்பாற்றுவது போல காப்பாற்றிய தேவன், இந்த நாளிலே நீங்கள் எதிர்நோக்கிற குழப்பங்களையும் அதிகமான மன அழுத்தங்களிலும் இருந்து உங்களை அவர் விடுதலையாக்குவார். And tonight he is extending an invitation to those who carry the burden, and he says, வருத்தப்படுகிறவர்கள்,
மன அழுத்தத்தோடு போராட்டமாக இருக்கிறவர்கள், வேதனைப்படுகிறவர்கள், என்ன நடக்க போகிறது என்று தெரியாதபடி அநேக கேள்விகளோடு குழப்பங்களோடு இருக்கிறவர்களை இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நாளிலே அழைக்கிறார். Why? Because he wanted to give you peace. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள். Come on to me. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல்களை தருவேன். Exchange your burden with me. Give me your questions. Give me your burden. Let us exchange. Let me give you my peace. You give me your trouble. Let me give you my deliverance. Give me your sorrow. Bring everything what is weighing you down and let us exchange, and my peace is eternal. My peace is eternal. My joy is eternal, and my deliverance will last forever until you die. Let us exchange